கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய மாதத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளுடைய பெரிதான கிருபை இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். கடந்த மாதம் முழுவதும் அதற்கு முந்தின காலங்கள் எல்லாவற்றிலும் கடவுளுடைய கரம் எவ்விதமாக நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தினதோ அவ்விதமாக இந்த புதிய மாதத்திலும் நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதமாக நம்மை வழி நடத்துவார் என்கிறதான காரியத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த 29ஆம் தேதி இரவு நான் ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இரவு சற்று எதிர்பாராமல் ஒரு பாடலை கேட்க நேர்ந்தது. தந்தை பெர்கமான்ஸ் அவர்கள் பாடின அந்த பாடல், என் பெலனாகிய கர்த்தாவே என்ற அந்த வசனத்தை தாங்கிய அந்த பாடல், என் பெலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என்று பாடிக்கொண்டிருந்த அந்த பாடலை நான் கேட்கும் பொழுது என் பெலன் என்ற அந்த வார்த்தை திரும்ப திரும்ப என் மனதிலே தோன்றிக்கொண்டே இருந்தது. என் பெலனே என்று கடவுளை பார்த்து கூப்பிடுகின்ற அந்த அனுபவம் இருக்கிறதே, அது ஏன் என்ற கேள்வி எனக்குள்ளாக எழும்பிற்று. இந்த காலத்தில் குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நமக்கு பெலன் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. யூடியூபை திறந்து பார்த்தால் பல விதமான உணவு பழக்க வழக்கங்களை இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அநேக நோய்களுக்கு காரணம் உணவு என்று சொல்லியும், அந்த நோய்கள் தவிர்த்து நாம் ஆரோக்கியமாக சரீரத்தில் நல்ல பலனோடு கூட சுகத்தோடு கூட வாழ்வதற்கு எவ்விதமான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரத்தில் காணப்படுகிறதான சுகவீனங்கள் பலவீனங்கள் நீங்கி நாம் சுகம் அடைவதற்கும் பலன் அடைவதற்கும் நமக்கு உணவுகள் அநேகம் நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்க பெறுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மனதில் நம்முடைய ஆத்மாவில் ஒரு ஆரோக்கியம் வர வேண்டும், ஒரு பலன் வர வேண்டும், ஒரு தைரியம் வர வேண்டும். அதற்கு நான் என்ன செய்வது என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் அன்பு கர்த்தருடைய தாசன் பாடின அந்த பாடல் திரும்ப திரும்ப என் இருதயத்திற்குள்ளாக வந்து கொண்டே இருந்தது. என்ன பாடல்? என் பலனே என் பலனே என்று கடவுளை பார்த்து அழைக்கின்ற அந்த அற்புதமான ஒரு வார்த்தை. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்முடைய பலனாக இருக்க வேண்டுமா? நம்முடைய ஆத்மாவில் நம்முடைய மனதிற்கு நம்முடைய இருதயத்தின் பலனாக கடவுள் இருக்கும் பொழுது என்ன நிகழும் என்பதை குறித்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அல்லது அது அவசியம்தானா என்று யோசித்தேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, 2 வசனம் என் நினைவில் வந்தது. இந்த வார்த்தையை தாங்கி நிற்கின்ற வசனம் சங்கீதம் 18:1 இப்படி சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி தாவீது கடவுளை தன் பலனாக அவர் பார்க்கின்றார். நான் எப்பொழுதெல்லாம் தாவீது குறித்து பேசுவேனோ அப்பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பேன். அது என்ன? தாவீது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, சகலவிதமான செல்வாக்கு நிறைந்த ஒரு மாபெரும் அரசனாக இருக்கிற மனிதன். அவர் நினைத்தால் இன்றைக்கு சற்று முன்பதாக நான் சொன்ன வண்ணமாக அவர் ஆரோக்கியத்தோடு கூட வாழ்வதற்கு எப்படிப்பட்டதான உணவுகளை வேண்டுமென்றாலும், எந்த வெளிநாட்டில் இருக்கிறதான சிறந்த பழ வகைகளை, காய்கறி வகைகளை, இன்னும் தானியங்களை அவரால் என்ன செய்ய முடியும்? வரவழைத்து அவர் உண்ண முடியும். அரசர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் என்பதும் நமக்கு சரித்திரத்தை படிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் தாவீது இங்கே குறிப்பிடுகிறார், அவை எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் தாவீதிற்கு கடவுள் தன் பலனாக இருக்க வேண்டும், அல்லது தன்னுடைய பலன் வேறொன்றுமல்ல, இந்த உணவிலிருந்து வருகிற பலன் அல்ல, நான் எடுத்துக்கொள்ளுகிறதான நியூட்ரிஷியன் நிறைந்த
உணவுகளும் மருந்துகளினாலும் வருகின்றதான பலன் அல்ல, கடவுளே என் பலனாக அவர் இருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக 84ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் நாம் வரும் பொழுது இப்படி அது சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று குறிப்பிடுகிறார். 18 அவர் சொல்லுகின்றார் என் பலன் என்று குறிப்பிடுகின்றார். 84 அவர் குறிப்பிடுகின்றார் உம்மில் பலன் கொள்ளுகிறவர்கள், யாரெல்லாம் உம்மில் பலன் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய தாசர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் இந்த உலக பிரகாரமாக நம்முடைய சரீரத்தை எவ்வளவு கட்டுக்கோப்போடு கூட அல்லது பலத்தோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆத்மாவை பலத்தோடு கூட காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய மனதில் ஒரு தைரியமும் ஒரு பலனும் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அந்த பலன் எங்கே இருந்து வருகிறது அல்லது யாராக அந்த பலன் இருக்கின்றார் என்றால் கடவுள் அந்த பலனாக இருக்கின்றார். தாவீது அதைத்தான் குறிப்பிடுகின்றார், கடவுளே எனக்கு பலனாக இருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற ஆலோசனை 84ஆம் சங்கீதத்தில் என்ன? நீங்கள் உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன், யார் ஒருவர் உம்மிலே பலன் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த உலகத்தில் ஆரோக்கியம் மிகுந்த சரீரத்தை உடையவர்களாக நாம் வாழ வேண்டியது எவ்வளவு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றதோ அதே வண்ணமாக அல்லது அதைவிட அதிகமாக நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய மனதிலே நாம் தைரியம் உள்ளவர்களாக பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பலனை நாம் எங்கே? கடவுளிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்மில் பலன் கொள்ளுகிற மனிதன் என்று சொல்லி தினமும் நம்முடைய கரத்தில் இருக்கின்றதான இந்த மொபைல் ஃபோன் என்று சொல்லக்கூடியதான இந்த கருவியை நாம் என்ன செய்கின்றோம்? தினந்தோறும் சார்ஜ் பண்ணுகின்றோம். அதற்கான அந்த சக்தியை மின்சாரத்தின் வாயிலாக நாம் கொடுக்கின்றோம். அப்படி கொடுப்பதின் மூலம் என்ன நிகழ்கின்றது என்றால் அந்த நாள் முழுவதும் அந்த தொலைபேசியை, அந்த மொபைல் ஃபோனை நாம் என்ன செய்யலாம்? நாம் பயன்படுத்தலாம். அதன் மூலமாக அநேக காரியங்கள் இன்றைக்கு செய்ய முடிகிறது. ஒருவரை எளிதில் தொடர்பு கொள்ள முடிகிறது. அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அடுத்த செகண்ட் நாம் அவரை அழைத்து அவர்களோடு பேச முடிகின்றது என்ற ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஏன் அவர்களிடத்தில் பேசினது மாத்திரமல்ல, இன்றைக்கு அந்த தொழில்நுட்பம் நம்ம எங்கே அழைத்து வந்து விட்டதென்றால் அவர்களை நாம் பார்க்க முடியும் என்பது கூட இப்பொழுது எளிதாகிவிட்டது. தனியாக பேச்சலராக வெளிநாடுகளிலே தங்கி இருக்கின்ற பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள்? இந்தியாவில் இருக்கின்ற பெற்றோரை குறிப்பாக அம்மா அவர்களை அழைத்து வீடியோ காலில் அழைத்து என்ன செய்கின்றார்கள்? நான் அங்கே உணவு தயாரிக்கின்றேன், நீங்கள் எப்படி நான் உணவை சமைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லுங்கள், சொல்லித்தாருங்கள், நான் அப்படியே செய்கின்றேன் என்று மகனோ அவ்வளவு தூரத்தில் ஏதோ ஒரு நாட்டிலே ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவன் என்ன செய்கின்றான்? தன் தாய் சொல்ல அங்கே சமைக்கின்றான். தொழில்நுட்பம் எவ்வளவு எளிதாக மாறிவிட்டதல்லவா? அதற்கு அடிப்படையாக அமைந்தது என்ன? நம் கையில் இருக்கிறதான அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிறதான சார்ஜ். அந்த சார்ஜ் போய்விட்டால், அந்த சார்ஜ் போய்விடுமானால் அந்த மொபைல் ஃபோனை என்ன செய்ய முடியாது? நாம் பயன்படுத்த முடியாது, யாரோடு நாம் தொடர்பு கொள்ள முடியாது. அந்த மொபைல் ஃபோனுக்கு அந்த சார்ஜ் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ அதே வண்ணமாய் தினந்தோறும் நம்முடைய ஆத்மா சார்ஜ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தருடைய தாசன் சொல்லுகின்றார், உம்மில் பலன் கொள்ளுகின்ற மனிதன். பலன் கொள்ளுகிற மனிதன் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளிடத்தில் இருந்து அந்த பலனை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இங்கே நான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று நான் சொல்லும் பொழுது
உங்களுக்குள்ளாக கேள்வி வரலாம். என்ன கேள்வி? நான் ஜெபிக்கின்றேன் தான், ஆனால் எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய காரியங்களில், இன்னும் எங்களுடைய பொருளாதாரத்தில், நாங்கள் கையிட்டு செய்யும் பணிகளில் என்று சொல்லி அநேக பிரச்சனைகளை நாங்கள் தினந்தோறும் சந்தித்து கொண்டே இருக்கிறோமே, நாங்கள் என்ன செய்வது என்று நாம் நினைக்கலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா கடவுளால் அனுதினமும் பலப்படுத்த வேண்டியது என்ற அவசியம் என்ன தெரியுமா? அந்த அவசியத்தை நான் இப்பொழுது சொல்லுகின்றேன். இன்றைக்கு குடும்பத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அநேக துன்பங்களும் துயரங்களும் நம்மை மனமடிவாக்க செய்கின்ற, நம்மை சோர்வடைய செய்கின்ற, நம்மை அப்படியே பலவீனப்படுத்துகின்ற அநேக காரியங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது ஒருவேளை பிள்ளைகளை குறித்ததான ஒரு பெரிய கவலையாக இருக்கலாம், நம்முடைய தொழிலை குறித்ததான கவலை, அல்லது மருத்துவர்களிடத்தில் இருந்து திடீரென்று வருகிறதான மெடிக்கல் ரிப்போர்ட் நம்மை ஒரு பெரிய பயத்திற்குள்ளாக்கி இருக்கலாம். மருத்துவர்கள் சென்று பரிசோதித்து விட்டு வாருங்கள் என்று சொல்லுவார்கள். நாம் போய் பரிசோதிக்கும் பொழுது சற்று கூட யோசிக்காத ஒரு வியாதி நம்மளே இருக்கிறது என்ற செய்தி கேட்கும் பொழுது நிலை குலைந்து விடுகின்றோம். நேற்று தானே பார்த்தேன், நன்றாக இருந்தாரே என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு நாள் எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியாமல் நான் நன்றாகத்தான் உண்டேன், நன்றாகத்தான் உறங்கினேன், என் பணிகளை நான் சிறப்பாகத்தான் நான் செய்கின்றேன் என்று சொல்ல கேட்கின்றோம். ஆனால் ஒரு ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன செய்கிறது? நம்மை நிலைக்குலைய செய்து விடுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான காரியத்தெல்லாம் ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அல்லது தன் வாழ்க்கை அது தாக்கும் பொழுது என்ன நிகழ்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கை அப்படியே கூனி குறுகி போவதல்ல, நாம் வாழ்க்கையை வெறுத்த மக்களாக அப்படியே நிலை குலைந்து போய் இவ்வளவுதான் என் வாழ்க்கையா என்று நினைக்கின்றோம். இப்பொழுதுதான் இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் வருகிறது. என்ன முக்கியத்துவம்? உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், என் பலனாகிய கர்த்தாவே என்று அவர் அழைப்பதற்கான காரணம், உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த உலகத்தில் நமக்கு வருகிற இத்தனை வேதனையான, இத்தனை கவலையான, இத்தனை கஷ்டங்களான காரியங்கள் இருக்கிறதே, இந்த காரியம் எல்லாவற்றிலே இருந்து நான் தாங்கிக் கொள்ளவும், அதிலே இருந்து தப்பித்து கொள்ளவும், அதிலே இருந்து மீண்டு வருவதற்கு எப்படி என்னால் சாத்தியமாகும்? என் உள்ளமெல்லாம் உடைந்திருக்கிறதே இல்லையா? இவ்வளவு சோர்வுகளும் மனக்கவலைகளும் என்னை தாக்கும் பொழுது அவ்வளவுதான் வாழ்க்கை என்ற நிலைமைக்கு நான் வந்து விடுகிறேனே, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் கொடுக்கின்ற அந்த பலன் இருக்கிறதே, அந்த பலன் வந்த மாத்திரத்தில் என்ன நிகழும் என்றால், எல்லா விதமான இந்த கவலைகளையும் எல்லா விதமான இந்த கஷ்டங்களையும் சுக்குநூறாக உடைத்து போட்டு கடவுள் நமக்கென்று ஒரு புதிய வழிகள் அவர் திறந்து கொடுத்து அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாக நாம் கடந்து வருவதற்கு இந்த பலன் நமக்கு துணை புரிகிறது. நான் எவ்விதமாக இந்த மொபைல் போனை குறித்து நான் சொன்னேனோ அந்த வண்ணமாக அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? அனுதினமும் பலப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாக்கியவான், பாக்கியவான். இன்றைக்கு உலகம் பாக்கியவான் என்று சொல்லுகின்ற விதங்கள் வேறாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் மிகுதியாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பெரிய பெரிய மாளிகைகளிலே வசிப்பவர்கள் பாக்கியவான்கள், மிகவும் சொகுசு நிறைந்த வாகனங்களிலே பயணிப்பவர்கள் பாக்கியவான்கள், எப்பொழுது பார்த்தாலும் வெளிநாட்டு பிரயாணங்கள், விதவிதமான உணவுகள், ஒவ்வொரு நாடுகள், அங்கே இருக்கிறதான காட்சிகள், இவையெல்லாம் நான் பார்த்து என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் கழித்து கொண்டிருப்பேன் என்று
இன்று இருக்கின்றார்களே அந்த மக்களை பார்த்து ஒருவேளை நாம் நினைக்கலாம், அவர்களெல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவாய் வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், எவ்வளவாய் அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள், இதோ நானோ இத்தனை வேதனைக்குள்ளாக நான் இருக்கிறேனே என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அது அல்ல வாழ்க்கை, அது அல்ல நிரந்தரமான ஒன்று, அது அல்ல இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கான முக்கிய நோக்கம். மாறாக கடவுள் நமக்கென்று ஒரு அற்புதமான பாதையை வைத்திருக்கின்றார். அந்த பாதையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வெற்றி நிறைந்த சமாதானமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நம்ம கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கையில் வருகிறதான எல்லா போராட்டங்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அவசியம் என்ன? உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன். கர்த்தருடைய பலன் நம்மை தாங்க வேண்டும். கடவுளே நம்முடைய பலனாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஆகாரத்தினால் வருகிற பலன் அல்ல, நான் எடுத்துக்கொள்ளுகிறதான சத்து மிகுந்த உணவுகளினால் வருகிற பலன் அல்ல, என் ஆத்மாவிலே நீர் பலன் தந்து என்னை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக நாம் செபிக்க வேண்டும். அனுதினமும் அவருடைய பலத்தாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவ்விதமாக ஒவ்வொரு நாளும் இந்த புதிய மாதத்தில் நாம் காலைதோறும் அவருடைய பலத்தால் நிரப்பப்பட்டு அவருடைய பலன் கொண்டு நாம் வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது நிச்சயமாய் வெற்றி உண்டாகும். இன்றைக்கு நாம் சந்திக்கிற எல்லா போராட்டங்களும் எல்லா கஷ்டங்களும் மாறும். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக அமையும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இந்த தேவன் கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு தோற்றுறோம். இந்த புதிய மாதத்தில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நீரே எங்கள் பலனாக இருக்கிறீர். உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே நாங்கள் பலன் கொண்டு வாழ்ந்து எங்களுடைய ஆத்மா பலவீனமாக இருக்குமானால் வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தாவே எதையுமே மாற்ற முடியாத ஆண்டவரே. மாறாக ஒவ்வொரு நாளும் உம்மிலே நாங்கள் பலப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே எதை வேண்டுமென்றாலும் நாங்கள் செய்யலாம். ஆகையால் தான் பவுல் சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதம் முழுவதும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் அப்படி உமது பலத்தால் எங்களை இடைக்கட்டி காத்து எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையை கடவுள் தரும்படியாக சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, அடியனுடைய இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பத்தோடும் தனிப்பட்ட வாழ்க்கையோடும் அவருடைய கர்த்தாவை தொழிலோடும் அவருடைய முயற்சிகளோடு படிக்கிற பிள்ளைகளானால் அவருடைய கல்வி போன்ற எல்லா காரியத்திலும் கர்த்ததாமை கூட இருந்து அந்த பிள்ளைகளை பலப்படுத்தி இந்த மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளியும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும், தொடர்ந்து ஆசீர்வதி. இப்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழி நடத்துதல், ஆசீர்வாதம், அரவணைப்பு நம் அனைவரோடும் நம்முடைய எல்லா தேவைகளோடும் கடந்த காலங்கள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினது போல இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தை சொன்ன வண்ணமாக ஆண்டவரே நம்முடைய பலனாயிருந்து இந்த மாதத்திலே நாம் சந்திக்கிற எந்த ஒரு காரியத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்து நம்மை தாங்கி வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். சரி சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல வரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you all. Thank you very much.